ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோ ஹாப்பியாக எடுத்தேன். பட் எண்டிங் வந்து ரொம்ப சோகமாகிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஸோ அது வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரே பண்ணிக்கோங்க, எந்த இன்ஜுரியும் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இதில் டேப்லெட்லேயே சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் நல்லா சாஃப்டான இட்லி மெஷர்மெண்ட் வேணும்னா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இட்லி மெஷர்மெண்ட் அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது. பெங்களூர் வந்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. நான் எப்படி சேஃபாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். ஸோ நல்லாவே இருந்தது, புளிக்கவே இல்லை. மெஷர்மெண்ட் அண்ட் எப்படி நான் வந்து பேக் பண்ணேன் அப்படின்ட்டு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சாமானெல்லாம் கழுவி முடிச்சுட்டு லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா வந்து அடிபட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. டைம் வந்து எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துகிட்டே இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே, சரி பக்கத்தில் இருக்க ஜிஹெச் கிட்ட தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச் போய் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜிஹெச்சுக்கு போனோம். இன்றைக்கி ஒரு நாள் டேப்லெட் போட்டு பாருங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லைனா வந்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லிடுவாங்க, பார்க்கலாம். இந்த வந்து ஜிஹெச் வந்து பாப்பா வயிற்றில் இருக்கும் போதே வந்து ஓட்டு வீடாக இருந்துச்சு. இப்போ வந்து சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ டேப்லெட் போட்டுட்டு பார்க்கலாம். அப்புறம் ஈவினிங் போல் பாப்பாவுக்கு மேங்கோ ஜூஸ் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். இந்த ரெசிபி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.